அனைவருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற டிஆர்பி எக்ஸாம்ஸ் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய முக்கியமான ஒரு எக்ஸாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்தளவில் அவங்க டிஆர்பி வழியாக நிறைய குரூப் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாடு மக்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் டிஆர்பிக்கு அவங்க போடுற கான்சன்ட்ரேஷன், அவங்க போடுற அந்த எஃபர்ட்ஸு இதே அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற எக்ஸாம்ஸ்க்கும் அவங்க போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறையவே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். ஸோ மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணக்குள்ள தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ், தமிழ்நாடு ஸ்டேட் ஈவன் பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸ் இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்ஸாம்ஸில் ஒரு குறைவான ஒரு ஆர்வத்தை தான் அவங்க காட்டுறாங்க. ஸோ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு முக்கியமான எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு முக்கியமான எக்ஸாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் பணிகள் அதில் நீ ஈஸியாக அக்யூர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற இந்த போட்டித் தேர்வுகள் மேலே ஒரு ஆர்வமும் ஒரு விருப்பமும் தமிழ்நாட்டு மாணவர்கள் மத்தியில் இன்னும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகலை. நிறைய பேர் க்ரியேட் பண்ணுறாங்க, பட் அதுக்கான ட்ரைனிங் அகாடமிஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது கம்பேர்ட் டு நம்மளுடைய தமிழ்நாடு டிஆர்பி. எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் குரூப் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்களோ, ஏபி, குரூப் ஏ, குரூப் பி, குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 மாதிரி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்களோ, அதே மாதிரியே சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ஸு, டிபார்ட்மெண்ட்ஸு, மினிஸ்ட்ரிஸு, ஸோ இங்கெல்லாம் நிறைய பணிகள் இருக்குது, வேரியஸ் பணிகள் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற முக்கியமான எக்ஸாம்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அட்டன் பண்ணுற காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணுற கேண்டிடேட்ஸோட நம்பர் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்ஸாம்ஸ்லேயும் கேண்டிடேட்ஸ் நம்பர் அதிகமாக இருக்கும், அதே சமயத்தில் போஸ்டிங்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ போஸ்டிங்ஸ் அதிகமாக இருக்கிற காரணத்தால் நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ரிப்ரேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற அந்த போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு போஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு முக்கியமான எக்ஸாம், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்துகிற எக்ஸாம்ஸு என்னென்னலாம் இருக்குது, அந்த எக்ஸாம்ஸ் வழியாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட என்னென்னலாம் ஜாபுக்கு போகலாம், இப்போ கரண்ட்டாக என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, எதுக்கெல்லாம் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த காணொலி வழியாக நம்ம பார்ப்போம். பொதுவாக நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னாலே நம்மளுடைய தமிழ்நாட்டு கேண்டிடேட்ஸ் 2 எக்ஸாமில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. யூபிஎஸ்சியில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த 2 விஷயத்தில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ் மாதிரியான பணிகள் பார்த்திங்க அப்படின்னா ஹைலி மோட்டிவேட்டட் எய்ம்டு ஆஸ்பிரன்ஸ் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இல்லை ஐஏஎஸ், ஐபிஎஸ் அளவுக்குலாம் எங்களால் ப்ரிப்பேர் பண்ணி போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற குரூப் பி, குரூப் சி, குரூப் டி போஸ்ட்டுக்கு தாராளமாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. அதில் எஃபர்ட்ஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணி உள்ளே போகலாம். நிறைய பேருக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு மாசாக ரெக்ரூட் பண்ணுறாங்கன்றது தெரியுது. ரயில்வேயில் எப்போதுமே வேக்கன்சிஸ் உங்களுக்கு மாசாக தான் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சியில் வர போஸ்ட்டும், அதாவது நம்ம ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் வர போஸ்டிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸ் நிறைய இருக்கும். அதேமாதிரி வெரைட்டி ஆஃப் போஸ்டிங்ஸு, நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருக்கலாம், உங்களுக்குன்னு உங்கள் கேட்டகரிக்குன்னு உள்ள குரூப் பி போஸ்ட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இல்லை நான் 10th +2 தான் படிச்சிருக்கேன், 10+2 தான் என்கிட்ட இருக்குது, +2 வரைக்கும் தான் நான் படிச்சிருக்கேன்னா உங்களுக்கும் உரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு தனி எக்ஸாம் நீங்கள் எழுதணும். ஸோ இதை மாதிரி வேரியஸ் எஜுகேஷ்னல் கேட்டகரிஸ் லெவல்ஸில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு ஈஸியாக போக முடியும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் பற்றின அவேர்னஸ், இந்த எக்ஸாமுக்கான நல்லது ஒரு ப்ரிப்ரேஷனை அவங்க ஈவன் ஒரு 6 months அவங்க டெடிக்கேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணால் கூட போதும். இந்த மாதிரி எக்ஸாம்ஸை அவங்க ஈஸியாக கிளியர் பண்ணலாம். மற்ற எக்ஸாம்ஸை நம்ம தமிழ்நாடு எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள நமக்கு இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்.
அதேமாதிரி எக்ஸாம் கேட்டகரிஸும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வைக்கிற ரிட்டன் எக்ஸாம்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் இருக்குது. அதே மாதிரி வந்து கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமோட இது வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்லி டஃப்பாக இருக்கும். ரொம்ப டஃப்னு நம்ம வந்து வகைப்படுத்திட முடியாது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி மாடரேட்லி டஃப்பு வித் ப்ரிப்ரேஷன் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது அந்த மாதிரி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எந்தெந்த மாதிரியான தேர்வுகள்லாம் நடத்துகிறாங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எந்தெந்த தேர்வுகளுக்கெலாம் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பனிங்கில் இருக்குது, அதே மாதிரி எதெல்லாம் எந்தெந்த மாதிரியான பணிகளுக்கான டெஸ்ட்டெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன்ஸ்லாம் நியர் ஃப்யூச்சரில் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த எஸ்எஸ்சி நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன், அது அந்த எக்ஸாம் பேட்டர்னை அதுக்குரிய எப்படி நம்ம வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனை பொறுத்தளவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராஜுவேட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது, கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸராக நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஹை லெவல் போஸ்ட்டுக்கு நீங்கள் போகும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதுவே பார்த்திங்கன்னா கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம் நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் +2 வச்சுருந்தாலே போதும், ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக போகணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் லெவலில் இருக்கிற செகண்ட் லெவலில் இருக்கிற போஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை வந்து எழுதலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 எக்ஸாம் இல்லாமல் இன்னமும் நிறையா இருக்குது. ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் இருக்குது. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிறைய ஆஃபீஸஸ் இருக்குது, நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்குது, ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இங்கெல்லாம் வந்து ஜூனியர் இன்ஜினியர்ஸ் நிறைய தேவைப்படுறாங்க. இதுக்கு வந்து ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம்ஸை வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து நடத்துவாங்க. ஸோ அதுலேயும் வந்து இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இதில் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளார போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனியாக எக்ஸாம் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து நடத்துகிறாங்க. சிபிஓன்னு அந்த எக்ஸாமோட நேமு, சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய தொழில் பாதுகாப்பு படை இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது. அதை மாதிரி வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு தனியாக எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய ரிசர்வ் போலீஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸோட போலீஸ் ஏஜென்சிஸ் இருக்குது. ஸோ இதிலெலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்னா சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன் சிபிஓ எக்ஸாம்ஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்துது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இன்னமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லோ லெவல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்ற போது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் +2 லெவலில் இதை மாதிரி வந்து இருக்குது. இதை மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸ்டெனோகிராஃபர்ஸ்க்கு நிறையா டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கு, ஷார்ட் ஹேண்ட் இருக்குது அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு நிறைய வேக்கன்சிஸ் வரும். ஸோ இதை மாதிரி நிறைய கேட்டகரி ஆஃப் போஸ்ட் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து நடத்துது. ஸோ இந்த காணொலியில் நம்ம வந்து அதை பற்றி அந்த வெப்சைட்டில் அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்ஸ் பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது வந்து ஓப்பனிங்கில் அப்ளிகேஷன் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் சிஜிஎல்னு சொல்லுவோம், கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம். ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிருச்சு, எக்ஸாம் வரப்போகுது. அந்த எக்ஸாமுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காணொலி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம், ஸோ இதுக்குமே வந்து கால் ஃபார் வந்திருக்கு. அதுக்குமே கால் ஃபார் வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட எக்ஸாம் டேட்டும் முன்னாடி நமக்கு வந்து இப்போ வந்துடும் கூடிய சீக்கிரமே. அதே மாதிரி நிறைய வந்து நமக்கு வந்து ஃப்யூச்சர்லேயும் ஓப்பனிங்ஸ் வருஷம் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் இந்த மாதிரி போஸ்டிங்ஸுக்கு நிறைய கால் ஃபார் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்ரேஷனை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமு, அதே மாதிரி கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமோட சிலபஸ் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும், அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். இதுதான் முக்கியமாக இருக்கிற 4 செஷனு. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 25 மார்க்ஸ் ஈச் செஷன்லேருந்து கேட்பாங்க. அதே மாதிரி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்துகிற எக்ஸாம்ஸ்லாம் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும்.
ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம் பேட்டர்ன். பொதுவாக அவங்க வந்து இந்த 4 செஷன்லேருந்து தான் அவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம்ஸ்க்கு வந்து கேட்குறாங்க. இது இல்லாமல் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சர்டைன் போஸ்ட்டுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து சில டெஸ்ட்டையும் ஸ்கில் டெஸ்ட்டையும் அவங்க வந்து அடிஷ்னலாக நடத்துவாங்க. ஸோ இது வந்து பேசிக்கான எக்ஸாம். ஸோ அதுலேயுமே வந்து Tier 1 Tier 2 2 இருக்குது. அது 2த்துலேயுமே வந்து நீங்கள் மினிமம் மார்க்ஸு ஸ்கோர் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட எக்ஸாம் பேட்டர்ன். முக்கியமாக நான் சொன்ன இந்த 2 எக்ஸாம்ஸ்க்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவில் பெரும்பாலும் வந்து எதுக்கு ஆஸ்பிரன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா, ஒரு கிராஜுவேட் டிகிரியை முடிச்சுட்டு வந்து நான் வந்து ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிற கேண்டிடேட்ஸும், அதே மாதிரி ஒரு ஹையர் செகண்டரி எக்ஸாம் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு ஜாபுக்கு போகணும், +2 முடிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த எக்ஸாம்ஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஆர்பியில் போடக்கூடிய அதே கான்சன்ட்ரேஷனை இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம போட்டால் வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி வந்து ரொம்ப ஃபேராக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப ஃபேராக நடக்கட்டும். அந்த நம்பிக்கை வந்து இன்னமுமே வந்து அது அப்படியே இருக்குது. ஸோ ஒன்றே ஒன்று, ப்ரிப்ரேஷன் நம்ம எந்த அளவுக்கு நல்லா பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி போஸ்டிங்ஸ் அதிகம். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற அட்வான்டேஜ். ஸோ வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஆர்பி நடத்தக்கூடிய குரூப் எக்ஸாம்ஸுக்கு இருக்கிற அந்த அந்த கேண்டிடேட்ஸ் வந்து அதில் இருக்கிற கேண்டிடேட்ஸு இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்காங்க கேண்டிடேட்ஸு, எஸ்எஸ்சிக்கு டெடிக்கேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. பட் கம்பேர் டு திஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அவங்க காட்டுற ஆர்வத்தை அதில் காட்டுறதில்ல. ஸோ அவங்க அதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா அவங்களோட வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும். ஸோ இதுதான் வந்து இன்றைய காணொலியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டோட அட்ரஸ் வந்து ssc.gov.in. ஸோ பழைய வெப்சைட் ஒன்று இருக்குது, ssc.nic.in. அது வந்து பழைய வெப்சைட்டு. இது அப்டேட்டட் வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ssc.gov.in. ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட அஃபிஷியல் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமோட நோட்டீஸஸ்ஸு, அதே மாதிரி டென்டேட்டிவ் கேலண்டரு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஹோம் பேஜில் கொடுத்துருக்காங்க. வியூ ஆல் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செக்ஷன் வைஸே, எக்ஸாம் வைஸே வந்து அப்டேட்ஸை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம்ஸு, ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் இன்ஜினியர், அதே மாதிரி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ்ஸு, அதே மாதிரி கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ஸு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எக்ஸாம்ஸு. ஸோ இதெல்லாம் கரண்ட்டாக இதில் வந்து நிறைய போஸ்டிங்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக ரீசெண்டாக அவங்க வந்து எக்ஸாம் வந்து இதுக்கெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் எப்பப்பெல்லாம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, கால் ஃபார் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ஸு, ஸோ இதுக்குமே வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அப்ளிகேஷன் டேட் வந்து சமீபத்தில் தான் இதில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எக்ஸாம் வந்து இன்னும் கண்டக்ட் ஆகலை. ஸோ இந்த எக்ஸாம்க்கு ஏற்கனவே அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த காணொலியில் வித்யாபுன் அகாடமி வந்து இதுக்கு நாங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து இபுக்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ஸு, அதுவே நீங்கள் வந்து கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ போலீஸ் ஃபோர்ஸஸ்குள்ளார போகணும் அப்படின்னா சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ இதுக்கு வந்து இப்போ என்ன நோட்டீஸ் வந்து ஜாப் வேக்கன்சிஸ் இப்போ கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சமீபத்தில் வந்து என்ன நடந்தது அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் டெல்லி போலீஸ், அதே மாதிரி சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் நிறைய இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல் போலீஸ் ஃபோர்ஸஸ்ஸு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வேக்கன்சிஸ் இருக்கும், கான்ஸ்டபிள்ஸு, சப் இன்ஸ்பெக்டர்ஸு. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி வேக்கன்சிஸ்லாம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சிஸை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து
கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன். இந்த ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேக்கன்ஸீஸோட லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுலயே வந்து டென்டேட்டிவ் வேக்கன்ஸீஸ் குடுத்துருக்காங்க. 3131. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா, இதுல இருக்கிற வேக்கன்ஸீஸ். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த லெவல் எக்ஸாம்ஸ் நீங்க கிளியர் பண்ணீங்க அப்படின்னா, இந்தந்த மாரியான போஸ்ட்டுக்குலாம் நீங்க போகலாம். லோவர் டிவிஷன் கிளர்க், எல்டிசி, அதே மாரி டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டரு. ஸோ இப்போ ஓப்பனிங்ல இந்த நோட்டிஃபிகேஷன் எதுக்கு குடுத்துருக்காங்கன்னா, எல்டிசி, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், ஜேஎஸ்ஏ, அதே மாரி டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர், கிரேட் ஏ, அதே மாரி டிஇஓ. இந்த போஸ்ட்டுக்குலாம் வந்து அவங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கால் ஃபார் குடுத்துருக்காங்க. இதுலயே வந்து இது பே லெவல் 2. பே லெவல் 2 வந்து லோவர் டிவிஷன் கிளர்க்கு பே லெவல் 2 19,900 ஸ்டார்ட் பண்ணி 63,200 வரைக்கும் போகும். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் பே லெவல் பார்த்தீங்கன்னா 4. இது 25,000லேருந்து 81,000 வரைக்கும் போகும். பே லெவல் 4. அதுக்கப்புறம் பே லெவல் 5 29,200லேருந்து 92,300 வரைக்குமே பே லெவல் போகும். அதே மாரி தான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து இவங்க வந்து டென்டேட்டிவ் வேக்கன்ஸீஸ், அதே மாரி ஏஜ் லிமிட்டு, அதே மாரி அ என்னென்ன கேட்டகரிஸ்ல வந்து போஸ்டிங்ஸ் இருக்கு, எல்லாமே வந்து இவங்க குடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜ் லிமிட் வந்து இதுலயே வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். 18-27 இயர்ஸ். ஏன் 18 குடுக்குறாங்க அப்படின்னா, இது +2 லெவல் தான். +2 முடிச்சிருந்தாலே நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ 18-27 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கலாம். அதே மாரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் நார்ம்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷனும் உண்டு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பைன்ட் செகண்டரி லெவல் ஹையர் செகண்டரி லெவல் போஸ்ட் இதுக்கான எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, இதில குடுத்துருக்காங்க. 2 எக்ஸாம் நடக்கும். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டியர் 1 எக்ஸாமினேஷனு. டியர் 1 எக்ஸாமினேஷன்ல பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் 25 கொஸ்டின் கேட்பாங்க. அது மாரி மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 50. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். அது மாரி ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட், ஜெனரல் அவேர்னஸ். ஸோ 60 மினிட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் நடக்கும். இது வந்து டியர் 1 எக்ஸாம். இது வந்து டியர் 1 எக்ஸாம்ல பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இதுல இருக்கும். அதே மாரி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் அதர் லாங்குவேஜ் உங்களுக்கு அப்ளிகேஷன் நீங்க அப்ளை பண்ணும்போது எந்த லாங்குவேஜ்ல கொஸ்டின் இருக்கும் அப்படின்றத வந்து நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ குடுத்துக்கலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். இதுல வந்து நீங்க தப்பான ஆன்ஸர வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணீங்கன்னா, ராங் ஆன்ஸரு 1/2 மார்க் வந்து உங்களுக்கு வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. அதே மாரி இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, டியர் 2 எக்ஸாமினேஷனும் இருக்கும். டியர் 2 எக்ஸாமினேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு செஷன் வைஸ் நடக்கும். செஷன் 1, செஷன் 2 2 செஷனா நடக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டீஸ், இது ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து வேரி ஆகும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு செக்ஷன்லயுமே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ, அதுக்கு எவ்வளோ மார்க், எவ்வளோ டைம் அலாட் பண்றாங்க அப்படின்றத இங்கேயும் குடுத்துடுறாங்க. கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் டெஸ்ட். ஏன்னா, இதுல வந்து டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. சில டெஸ்ட்டுக்கு சில ஸ்கில் டெஸ்ட் வந்து அடிஷ்னலா இருக்கும். டியர் 1 அதுதான் நம்ம சொல்றோம். டியர் 1, டியர் 2 டெஸ்ட். டியர் 1 எல்லாருக்குமே காமன். இது வந்து அந்தந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்க வந்து எந்தெந்த டெஸ்ட்டுக்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்றத இந்த நோட்டிஃபிகேஷன்லயே நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். நீங்க கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்ப சமீபத்திய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஜூன் 9ல ஆரம்பிச்சு, நமக்கு வந்து ஜூலை 4த்தோட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ். இதுல வந்து அ டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 13th ஆகஸ்ட் அண்ட் 30th ஆகஸ்ட்டுக்குள்ளார கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமா நடக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. டியர் 2 எக்ஸாம் டிசம்பர்ல நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டியர் 1ல நீங்க குவாலிஃபை ஆனா தான் டியர் 2க்கு போக முடியும். இது ஒண்ணு நமக்கு எஸ்எஸ்சில வந்து இத நம்ம நோட் பண்ணணும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்னலாம் போஸ்ட் இருக்கு அப்படின்றத இங்க குடுத்துருக்காங்க. இத பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து எவ்வளோ போஸ்ட் இருக்கு கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ல அப்படின்றத, வேக்கன்ஸீஸ் வந்து எவ்வளோ இருக்குன்றத அவங்க வந்து எல்லா நோட்டிஃபிகேஷன்லயுமே குடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து
ஆச்சரியமா இருக்கும். 14,582 வேக்கன்சிஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 14,000 வேக்கன்சிஸ் இருக்கு. 14,500 வேக்கன்சிஸ் இருக்கு. இது டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் தான். ஸோ இந்த போஸ்ட் எதெல்லாம் வந்து இந்த 14,582 போஸ்ட் எதெல்லாம் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ஸ்ல குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட் தான். நம்ம தமிழ்நாட்டில் வந்து குரூப் 2, குரூப் 2A, குரூப் 3, குரூப் 4ன்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி வந்து நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்க யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பி, குரூப் சி இப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் இப்போ இந்த எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னா, எந்த நேம் ஆஃப் தி போஸ்ட்டு, எந்த மினிஸ்ட்ரி, எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர், எந்த கேடரும் கொடுத்துட்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஓ, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ், இன்டெலிஜென்ஸ் பீரோவில் ஏஎஸ்ஓக்கு நிறைய போஸ்ட் இருக்குது. அதோட ஏஜ் லிமிட்டும் கொடுத்துட்றாங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன ஏஜ் லிமிட்டு. இந்த ஏஎஸ்ஓக்கெலாம் பார்த்தீங்கன்னா 20 to 30 இயர்ஸ். அதே மாதிரி எந்தெந்த மினிஸ்ட்ரியிலாம் இருக்குது. ஏஎஸ்ஓ, இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸு, இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் எக்ஸசைஸு, இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினர், அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், சப் இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் வந்து மினிஸ்ட்ரீஸில் இருக்கிற போஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, நார்காட்டிக்ஸு, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, நுண்ணறிவு பிரிவுன்னு இப்படி ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற போஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், டிவிஷனல் அக்கௌண்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி டிவிஷனல் அக்கௌண்டன்ட் அப்படிலாம் இருந்தது அப்படின்னா Tier 1 எக்ஸாமோட அடிஷ்னலாக Tier 2 எக்ஸாமில் அந்த பர்டிகுலர் ஜாபுக்கு ஏற்ற சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற எக்ஸாம்ஸையும் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆடிட்டரு, ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக் ரிலேட்டடாக வந்துன்னா Tier 1 எக்ஸாமோட அதுக்கு ரிலேட்டடான உங்கள் ஜாபுக்கு ரிலேட்டடான ஸ்டடீஸ்க்கு ரிலேட்டடான அடிஷ்னல் எக்ஸாம்ஸும் இருக்கும். போஸ்டல் அசிஸ்டண்ட்டு, சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டு, இதுலேயே பே லெவலும் கொடுத்துட்றாங்க. இப்போ பே லெவல் 5 பார்த்தீங்கன்னா 29,200 to 92,300. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி. பே லெவல் 7, ஏஎஸ்ஓலாம் பே லெவல் 7. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 44,900 to சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலரி நல்லாவே இருக்கும். அது போக போக நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணி நீங்கள் இப்போ அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது உங்கள் சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ஸில் கிட்டத்தட்ட இந்த இதில் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரிஸில் மட்டும் பே லெவல் 7, பே லெவல் 6, பே லெவல் 5, பே லெவல் 4. ஸோ இந்த லெவல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 14,582 போஸ்ட் இருக்குது. 14,582 போஸ்ட்டு. ஸோ இதோட எக்ஸாம் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஹையர் செகண்டரி லெவலில் பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதே மாதிரி உங்களுக்கு அந்த 4 இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி ஈச் கொஷின் வந்து 25 மார்க்ஸு. ஜென்ரல் இங்கிலீஷ் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் அவேர்னஸ் வரும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஷின் 25, 50 மார்க்ஸ். ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் எல்லாமே மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்க, 50 மார்க்ஸ். ஸோ இதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வந்து Tier 1 எக்ஸாம். Tier 1 எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 மார்க்ஸு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் அந்தந்த எக்ஸாம்க்கு ஏற்ற மாதிரி வெயிட்டேஜும் கொடுப்பாங்க. செக்ஷனுக்கு ஏற்ற வெயிட்டேஜும் இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. அதே மாதிரி Tier 2 எக்ஸாம் நடக்கும். Tier 2 எக்ஸாமை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 பேப்பராக நடக்கும். பேப்பர் 1 எக்ஸாம் 2 hours 15 minutes. அதே மாதிரி பேப்பர் 2 எக்ஸாம் ஸ்டாட்டிஸ்டிக். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, சில ஜாபுக்கு அந்த ஜாபுக்கு உரிய டெஸ்ட்டை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடான போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடான இதுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து அதுக்குரிய மார்க்கை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பைன் கிராஜுவேட் லெவலுக்கு உள்ள எக்ஸாமினேஷன். அதே மாதிரி இந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பேப்பரு, என்னென்ன செஷனில் என்னென்ன பேப்பர்ஸ் நடக்கும் அப்படின்றத டீட்டெயிலாகவே அவங்க கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த போஸ்ட்டுக்குரிய டெஸ்ட்டு. அதே மாதிரி சிலபஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். இதில் நம்ம வந்து முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இதில் இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 14,000 ஜாப்ன்றது வந்து இங்கே நிறைய வேக்கன்சிஸ் தான். ஈஸியாக வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதணும் அப்படின்னா ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அண்ட் ஹவில்தார், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கஸ்டம்ஸ், சென்ட்ரல் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அதே மாதிரி வந்து சென்ட்ரல் நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் இருக்குது. இந்த போஸ்ட்டும் பாருங்கள் 1075 போஸ்ட்டு. ஹவில்தார் அப்படின்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் லெவல்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ஹவில்தார்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை மேனேஜ், கான்ஸ்டபிள்ஸை மேனேஜ் பண்ணுற ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் மாதிரி அந்த போஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1075 இருக்குது. அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், ஸோ இதுக்குமே வந்து அவங்க கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று தான் முடிஞ்சிருக்கு 24/7 ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ இதனுடைய டென்டேட்டிவ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20 to 24 அக்டோபர் வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து ஏஜ் லிமிட் உண்டு, அதே மாதிரி வந்து பே லெவல்ஸ் உண்டு. அதே மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் இருக்குது. ஹவில்தார்ன்றது உங்களுக்கு தெரியும், அது கிட்டத்தட்ட வந்து ஒரு கான்ஸ்டபிள் போஸ்ட் மாதிரின்றதுனால அதுக்குரிய ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸையும் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து ஸ்டெனோகிராஃபருக்கான எக்ஸாம்ஸு, டைப் ரைட்டிங்கு, அதே மாதிரி வந்து ஷார்ட் ஹேண்டு, இதெல்லாம் வந்து படிக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன் 27th முடிஞ்சிருக்கு அப்ளிகேஷனு. அதே மாதிரி வந்து எக்ஸாம் ஷெடியூல் ஆஃப் எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் 6 to 11 ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. இதனுடைய வேக்கன்சிஸ் 261 வேக்கன்சிஸ். ஸ்டெனோகிராஃபரை பொறுத்தளவில் நமக்கு வந்து அந்த ஸ்டெனோகிராஃபிக்கு உரிய எக்ஸாம்ஸும் நடக்கும். டைப் ஸ்பீடை வந்து அசஸ் பண்ணுறது, அதே மாதிரி அவங்களுடைய நோட் டேக்கிங் ஸ்பீடு, இதெல்லாம் வந்து அசஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர்ஸ், இப்போ வந்து ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர்ஸ் பொசிஷனுமே வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் இன் செக்ரட்டரியேட் ஆஃபிஷியல் லாங்குவேஜ் லெவல் 6, இதனுடைய போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா லெவல் 6லாம் வந்து ஒரு ஹை பேயிங் போஸ்ட் தான். டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் வந்து 431. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு வந்து எஸ்எஸ்சிஸில் இருக்குது, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில். ஸோ நமக்கு வந்து இந்த வெப்சைட்டை அடிக்கடி நம்ம வந்து விசிட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு டிஆர்பி ட்ரை பண்ணுற கேண்டிடேட்ஸு, இல்லை வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு போகணும்னு ஆஸ்பயர் பண்ணுற கேண்டிடேட்ஸ், அதோட ப்ரிப்ரேஷனில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்துகிற எக்ஸாம்ஸில் தாராளமாக கான்சன்ட்ரேட் பண்ணால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமோட ஒரு அவேர்னஸ் கண்டென்ட் தான் இப்போ நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வித்யாபூன் அகாடமி வந்து இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு வந்து 4 இம்பார்ட்டண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். எப்படி நம்ம யூஜிசி நெட்டு, அதே மாதிரி யூஜிசியோட 2 ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு யூஜிசி நெட்டுக்கு நம்ம பிடிஎஃப் மெட்டீரியல் லோ காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறோமோ, அதே மாதிரி எஸ்எஸ்சியை பொறுத்தளவில் நம்ம இங்கிலீஷு, அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷு, அது மாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ், இந்த 4 இம்பார்ட்டன்ட் செஷன். ஏன்னா வந்து நமக்கு கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கும் அதே மாதிரி வந்து கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம்ஸ்க்கும் இந்த 4 செஷன் வந்து டியர் 1ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டியர் 2லையுமே இது தான் வரும் உங்களுக்கு. ப்ளஸ் அடிஷ்னலாக அந்த சப்ஜெக்ட்டுக்குரிய டெஸ்ட்டு வரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய வெப்சைட்லேயே வந்து vidyabun.in இபுக்ஸ் செஷனில் நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து சேல் பண்ணுறோம்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா 199 ருபீஸு. அதுவே வந்து நாங்கள் 50% ஆஃபரில் தான் போட்டிருக்கோம். பட் ஹவவர் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து லோ காஸ்ட் அண்ட் ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸாக ப்ரொவைட் பண்ணுறதுனால இந்த எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்ரேட்டரி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறவங்க வந்து தாராளமாக வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நான் என்னுடைய நம்பரே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு கம்பைண்டாக நீங்கள் வாங்கும்போது அந்த மெட்டீரியல்ஸோட காஸ்ட்டை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ என்ன மெட்டீரியல்ஸ் நம்ம கையில் இப்போதைக்கு அகாடமியில் இந்த எஸ்எஸ்சிக்காக இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எஸ்எஸ்சியை பொறுத்தளவில் எஸ்எஸ்சி கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம், அது மாதிரி எஸ்எஸ்சியோட கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி 4 இம்பார்ட்டண்ட் செக்ஷன் இருக்குது. சிலபஸ் வந்து கவர் ஆகிறது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். நம்மளுடைய வித்யாபூன் அகாடமி பப்ளிஷ் பண்ணுற எஸ்எஸ்சி புக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4க்குமே வந்து தனித்தனி பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுக்குறோம், இபுக் கொடுக்குறோம். இபுக் மீன்ஸ் அது வந்து பிடிஎஃப்ல இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எஸ்சி இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரஹென்ஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது உள்ளார வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன எல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா idioms அண்ட் ஃப்ரேசஸ்ஸு, அதே மாதிரி ஸ்பாட்டிங் எரரு, ஆண்டனிம் அண்ட் சினானிம், அதே மாதிரி நேரேஷன், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இந்த இங்கிலீஷ் டெஸ்ட்டில் வந்து கேட்குறது. ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ், ஸ்பெல்லிங்ஸ், வாய்ஸு, க்ளாஸ் டெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 233 பேஜஸ் இருக்குது. எல்லாமே வந்து சிம்பிளிஃபை பண்ணி புரிகிற மாதிரி, அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பேர் பண்ண கண்டென்ட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மல்டிபிள் சாய்ஸ் வித் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து இங்கிலீஷ்க்குள்ள மெட்டீரியல். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் வந்து நீங்கள் எஸ்எஸ்சிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து மற்ற யூபிஎஸ்சி எக்ஸாமோ இல்லை ஸ்டேட் எக்ஸாம்ஸ், போலீஸ் எக்ஸாம், அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கூட இந்த மெட்டீரியல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவு ஹிஸ்ட்ரி, பட்ஜெட், எக்கனாமி, ஜென்ரல் சயின்ஸு, ஜியாகிரஃபி, ஜென்ரல் பாலிட்டிக்ஸு, அதே மாதிரி ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஈக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட்னு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 616 பேஜஸ் வந்து இது கவர் ஆகும். இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி. ஸோ இதோட மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலாபரேட்டாகவே இருக்கும். டிக்ஷனரி, கியூப்ஸ் அண்ட் டைஸ், நம்பர் சீரீஸ், அனலாகி, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ஃபிகர் சீரீஸ், மிஸ்ஸிங் நம்பர், பிளட் ரிலேஷனு, வென் டயக்ராம், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், கவுண்டிங் ஃபிகர். இது ஜென்ரலாக நமக்கு வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயுமே வரக்கூடிய அந்த ரீசனிங் ரிலேட்டடான டாபிக்ஸ் இதில் கவர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா 741 பேஜஸ் இருக்குது வித் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வித் ஆன்சர்ஸுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண இந்த மெட்டீரியல்ஸும் நம்மள்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி வந்து எஸ்எஸ்சியோட குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு வந்து நம்மளுடைய மெட்டீரியலை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 728 பேஜஸ் இந்த பிடிஎஃப் இருக்கும். ஆவரேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, போட் அண்ட் ஸ்ட்ரீமு, ட்ரிக்னாமெட்ரி, செட் தியரி, அது மாதிரி ஹெச்சிஎம், எல்சிஎம், ரேஷியோ, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், மிக்சர் அண்ட் அலிகேஷன், சிம்பிளிஃபிகேஷன்னு நமக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லையும் உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் இதுலேருந்து தான் வரும். ஸோ இதுலேயுமே வந்து டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன், அதே எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கும் வித் ஆன்சர்ஸ் ஃபார் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். அதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ எஸ்எஸ்சியை பொறுத்தளவில் நம்ம வந்து இந்த 4 மெட்டீரியல்ஸுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய vidyabun.in இபுக் ஸ்டோர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா vidyabun.in போயிட்டு நம்ம வந்து இபுக்ஸில் போயிட்டு நம்ம வந்து இதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்எஸ்சியை பொறுத்தளவில் இந்த 4 புக்ஸுமே நம்மளோட இபுக் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது.
ஸோ நம்ம யூஜிசி நெட் மெட்டீரியலை நம்ம 75 ருபீஸ்க்கு லோ காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறோம். எஸ்எஸ்சி மெட்டீரியல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 199 இது வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். பட் ஹவவர் நீங்கள் வந்து டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணும்போது 4 புக்கு சேர்த்து பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னுமே வந்து நாங்கள் வந்து இந்த ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறோம். ஈவன் 50% ஆஃபர் கூட நாங்கள் வந்து கேண்டிடேட்ஸுக்கு ஒரு செலக்டட் பீரியடுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அப்படி புக்கு தேவைப்படுறவங்க, பிடிஎஃப் தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து தாராளமாக வந்து எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.